கண்மணிக்கு அடிபட்டோன்னா அன்புவால் தாங்கிக்கவே முடியல. கண்மணியை அந்த தீயிலேருந்து காப்பாற்றுறாரு நம்ம அன்பு. அடுத்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் அன்பு கதறி கதறி அழறாரு. கண்மணிக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் தாங்க மாட்டேன், நான் இந்த உலகத்தில் வாழவே மாட்டேன், அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டுருக்காரு அன்பு. இதை பார்த்துட்டு அவங்க தம்பி வண்டி ஓட்டிட்டு போது, அண்ணன் ப்ளீஸ்ண்ணே இப்படிலாம் பேசாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அடுத்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே கண்மணியை தூக்கிட்டு ஓடுறாரு அன்பு. தயவு செய்து என் ஒய்ஃபை காப்பாற்றுங்க, இது மாதிரி அப்படி சொல்லிட்டு ஆக்சிடென்ட் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஸ்ட்ரெச்சரில் வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஐசியூக்கு. சார் நீங்கள் எங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவரோட தள்ளி விடுறாங்க அவரை. நீங்கள் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ளி விடுறாங்க. உடனே ரொம்ப பயந்து போயிடுறாரு. டேய் கண்மணிக்கு எதுவும் ஆகாது, அன்னைக்கு எதுவும் ஆகாது, நான் பயப்படாதுண்ணே. இல்லைடா நான் அவள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தாடா, எவ்வளவோ எழுப்பி பார்த்துட்டா, அவள் எழுந்துக்க முடியலடா, அவளால் அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, அவள் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன்னா அழுகுறாரு. ஏன்னா இதையே சொல்லிட்டு இருக்கேன், சொன்னால் கேளுண்ணே, அவளுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே, அண்ணியோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவங்க திரும்பி வருவாங்கண்ணே, கடவுள் நல்லவங்களை சோதிப்பாருண்ணே, ஆனால் கண்டிப்பாக கைவிட மாட்டாருண்ணே அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு டேய் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனால் என்னால் முடியலடா, அவளை இந்த நிலைமையில பார்த்துட்டு என்னால் முடியலடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறிக்காரு அழுதுட்டுருக்காரு. இங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டில் உள்ளவங்களாம் என்னாச்சுடா அப்படி சொன்னோன்னே இந்த மாதிரி அண்ணி உள்ளே தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே கண்மணி பொழப்பாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட எல்லாருமே இந்த மாதிரி அவள் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், இதோட ஒழிஞ்சா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் ஸ்வேதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்து மயூரி இங்கே இவ்வளோ பேர் இருந்தால் எப்படி, நம்ம அவ்வளோதான், அவளுக்கு உள்ள பேருக்கால வந்துடுவா, நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு இங்கே பாரு, மரியாதை கம்முன்னு போயிடு, தேவையில்லாமல் என்கிட்ட அப்புறம் தான் அவளை சொல்லிட்டு மயூரியை திட்டுறாரு. நம்ம அன்பு அண்ணனே ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் தொல்லை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மயூரியை திட்டுறாரு. நம்ம கார்த்தி டேய் இப்போ என்னடா பேசிட்டேன், ஓவராக பண்ணுறீங்க, என்னாச்சுன்னு கேட்டேன் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி மயூரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மயூரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா, அப்பாடா கண்மணி ஒழிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே கண்மணி பார்த்த டாக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க நிறைய புகை அவங்க உடம்புல போயிருக்கு, அதனால தான் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது மட்டும் கிடையாது அவங்க ரொம்ப பயந்துட்டுருக்காங்க, அதனால தான் இப்போ தான் அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், எதுவாக இருந்தாலும் 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும், அவங்க கண் விழிச்சா தான் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே அவங்க கண் விழிக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பயங்கரமாக அழறாரு. குழந்தை மாதிரி அழாதுரா, டே சொன்னால் கேள்றாங்க. அவங்க அம்மா அழாதுரா, சொன்னாங்கம்மா கண்மணி என்னம்மா பாவம் பண்ணா, அவளுக்கு ஏமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும், அவள் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணாதவம்மா, ரொம்ப நல்லவம்மா, அவளுக்கு ஏமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும், என்னால் இப்படிலாம் கடவுளை கூட நம்ப முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கார் அன்பு. அன்பு எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க, சமாதானமாக ஆகலை. கண்மணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிக்கலை, அதுக்கப்புறம் என்னை யாருமே பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப பயந்துடுறாங்க. கண்மணி கண் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பிள்ளையாரெலாம் வேண்டிக்கிறாங்க. அவங்க அம்மா கண்டிப்பாக கண்மொழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. டே எங்கடா போகிற அப்படின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடி போயிட்டு கண்மணிக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த முருகரை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு கண்மணி பக்கத்தில் இந்த சிஸ்டர் இந்த முருகரை கண்மணி பக்கத்தில் வைங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டு சார் நீங்களே வச்சுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கண்மணி போய் பார்க்குறாரு உள்ள. அந்த முருகரோட அந்த சின்ன சிலையை கையில் வச்சு அப்படி வேண்டுறாரு. பார்த்தா கண்மணி கண்ணு திறந்துடுறாங்க. ரொம்ப நிம்மதி அடைகிறாங்க எல்லாருமே. அடுத்து கண்மணி பார்த்துட்டு அழறாரு. அன்பு ஒன்றும் இல்லைங்க எனக்குன்றாங்க. அடுத்து கண்மணிக்கு எல்லாமே பார்த்து அன்பு செய்கிறாரு. அவங்களுக்கு சாப்பாடு விட்டு அவங்கள பார்த்துக்குது, நானே பார்த்துப்பேன் கண்மணி, யாரும் பார்த்துக்க வேணாம்னு சொல்லிட்டு அவரே பார்த்துக்கிறாரு. அதனால் எல்லோரும் சரிப்பா உன் பொண்டாட்டி நீயே பார்த்துக்கோ, அதை சரியாயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு செம்ம காண்டாக இருக்குது. இங்கே என்ன நடக்குது, அப்போது அன்பு கண்மணி விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிக்கிறாங்க வெண்ணிலா.